நீ வாயை திறந்தா நான் திருப்பி வா நான் பேசுவேன், நீ விட்டினா நான் வேற வேலைக்கு போவேன். ஏன் தம்பி இங்க 1000 பெரியார் எனக்கு என் மொழிக்காக, என் எல்லை மீட்புக்காக, என் நில பாதுகாப்புக்காக, வள பாதுகாப்புக்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக நான் அது தனியா ஒரு நாள் பேசுறேன். அப்ப பேசுறேன். சொந்த பெரியார் எனக்கு 1000 இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த பெரியார் இல்ல. பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறது விமர்சனமா இருக்கு. யாருங்க சொன்னது? நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? நீங்க இங்க பாருங்க, எங்க அண்ணனை சாகணும்னு நினைச்சது, விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினைச்ச திராவிடம்ங்க. இன்னைக்கு அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது நீ என்ன பண்ற? செத்தவனை துணை கழிச்சுக்கிட்டு வர. ஏன்னா எவனும் இல்ல உன்னை இங்க பாரு, செத்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்த செத்து போன புலிகள் தேவைப்படுது. உலகமே ஏத்துக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்க? நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னைய பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். என் தலைவன் வேணும், இந்த தத்துவம் வேணும், எனக்கு என் மொழி வேணும், இனம் வேணும், நிலம் வேணும், வளம் வேணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வேணும், கல்விக்கேற்ற வேலை வேணும், இதெல்லாம் நினைக்கிறவன். நல்ல காற்று வேணும், நீர் வேணும், விஷமில்லாத உணவு வேணும், நடக்க பாதை வேணும், இதெல்லாம் வேணும்ல.